ஆம்லெட்டு நீங்கள் தான் காஷ்மீரில் இருக்கேன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி நான் வந்து ஆம்லேட் கொண்டு வந்து கொடுக்கறது? நீங்கள் தான் ஆம்லேட் சாப்பிட சொல்லி அமௌண்ட் போட்டுட்ருக்கீங்களா? ம். 85 அண்டு 86வது கார் எங்கள் ஊரில் எம்எல்எம் போன வாரம் வாங்கியுள்ளார். நீங்கள் எந்த எம்எல்எம்மில் இருந்திருப்பீங்க? ஐயோ வேண்டாங்கண்ணா, தயவுசெய்து சொல்கிறேன். எனக்கு இந்த எம்எல்எம் பிஸ்னஸ்ஸே வேணாங்கண்ணா. எனக்கு காரே வேணாம், எனக்கு என் வண்டியே போதும். சாமியோ அந்த ஐ என்னுடைய இம்பார்ட்டன்ட் பர்சனோட உடையது. அப்படியா? ஓகே ஓகே ராஜேஷ். நியூ மூவிஸ் ஃபிலிம் மூவியா? என்னது இது? ராதா விஜய் யூ? நான்லாம் படமே பார்க்கறதில்ல. படம் பார்க்க போகிறதுக்கு டைமும் இருக்காது. ஓகே, புதுசாக நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டபுள் டச் பண்ணுங்கள், லைக் விழுகும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் யூடியூப்காரரை வந்து எல்லாத்துக்குமே லைவை நோட்டிஃபிகேஷன் காட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. நாகராஜ் அக்கா, நீங்கள் என்னது இது? படிக்கிறதுக்குள்ளே டெலிட் பண்ணால் எப்படி தம்பி? கொட்டாக் வருமானம் எவ்வளவு? அது வந்துட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1.5 லட்சம் நம்ம போட்டோம் அப்படின்னா 35% நமக்கு. ஸோ இதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாதுல்ல. அந்த சாமியும் அந்த டிபியை எதுக்கு கேட்குறீங்க? ஆம்லெட் சாப்பிடுங்க. இல்லை, அந்த கண்ணு என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது, அதனால தான் கேட்டேன். அக்கா, நீங்கள் தம்பின்னு கூப்பிட்டது எனக்கு மனசு வலிக்கு. அக்கான்னு சொல்லும்போது நான் தம்பியை தம்பின்னு தானே சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? ஏன் தம்பி, நான் சொன்னது கரெக்டு தானே? என்னது காஃபி டம்ளர் பெரியது, சுகர் வர. இது வந்து அம்மா இன்னொரு விழுந்துருக்கு. இது பெருசா? இதுலேயே கம்மியாக தான் காஃபி குடித்தேன், கொஞ்சமாக. அது சூடாக இருக்குன்னு தான் வச்சு வச்சு குடித்தேன். நீங்கள் பாருங்கள், எனக்கு நல்லது நினச்சிடாதீங்க, எனக்கு சுகர் வரணும்னு நினைங்க. நான் நல்லா இருக்கணும்னு நினைங்க, சரியா? எனக்கு சுகர் வரணும்னு நினைக்காதீங்க, சரியா? என்ன சாமியோ, எல்லோரும் அந்த கண்ணை பார்த்து கண்ணு போடுறாங்க சாமியோ, அந்த கண்ணை மாற்றிடுவேன். அது உங்கள் விருப்பம் தானே, உங்களுடைய கண்ணு, நீங்கள் யாருக்கு வேணால் கொடுக்கலாம். அப்பாடா. சொல்லுங்க, எல்லோரும் சாப்பிட்டீங்களா? பாலாண்ணா, கார் வாங்கணும்னா வேணாங்கிறீங்க. எனக்கு என்னது? சாமியோ கீழே விழுந்தா ஜேசிபி வர லேட் ஆகும் சாமி. அப்படியா? கார்லாம் என்ன எப்படி சொல்கிறது, வாங்கணும்னு ஆசை இருக்குது. பட் ஆனால் அந்த எம்எல்எம்ல இருந்து வேண்டாம், தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கலாம். கார் வாங்கினா இங்கே நிறுத்திருக்கலாம் இடம் இல்லை.